வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில சோதனைகள் நிறைந்த ஒரு பயணமாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். உங்களை வடிவமைத்த அனுபவங்கள் என்பது எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில யாராலுமே பின்பற்றவே முடியாது. அந்த அளவுக்கு சில கஷ்டங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா நீங்க வெளியில் அதை எதையுமே காட்டிக்கொள்ள மாட்டீங்க. நீங்க இதுவரைக்கும் பயணித்த பயணங்கள் அனைத்துமே சிக்கலான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருந்திருக்கும். அது யாருமே பயணிக்காத ஒரு வாழ்க்கையாகத்தாங்க இருக்கும். ஆனா நீங்க எதையுமே வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. நீங்க மேற்கொண்ட பயணங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பயணமாக இருந்தாலுமே, உண்மையான ஒரு பயணங்களாக இருந்தாலும் நீங்க எதிர்பார்த்தபடி அது நிச்சயமாக இருக்கும் கேட்டா நிச்சயமாக இருக்காதுங்க. சிக்கல்களாக நிரம்பிய ஒரு பயணங்களாகத்தான் இருக்கும். நீங்க இங்கிருந்து போகும் பொழுது நீங்க ஒன்று நினைத்து போயிருப்பீங்க. அது வேலை விஷயமாக இருக்கலாம், ஏன்னா ஒரு புதிய ஒரு வேலைக்கோ புதிய ஒரு தொழிலையோ கூட நீங்க தொடங்கினாலுமே நீங்க நினைத்து தொடங்குவது உங்களுக்கு ஒன்றாக இருக்கும். ஆனா அங்க நடப்பது உங்களுக்கு வேறு ஒன்றாக இருக்கும். நீங்கள் நினைத்ததை விட பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்குங்க. அது நடந்து உங்களை இன்னமும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. அது எல்லாமே உங்களுக்கு போக போகத்தான் தெரியும். அது எவ்வளவு அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கு, எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அது நோகடிக்க வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் போக போகத்தான் தெரிந்து கொள்வீங்க. அந்த மாதிரியான சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். திட்டமிட்ட நேரத்தில் செல்ல முடியாம சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அதனால சில விஷயங்களை கூட உங்களுடைய கையை விட்டு அது போன அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். திடீரென்று மாற்றங்கள், தடைகள் இவை அனைத்துமே உங்களை சோர்வடையவும் வைத்திருக்கும். ஆனா இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது என்று எதுவுமே உங்களுக்குள்ள தெரியாது. ஆனா இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். என்னால் ஏன் எதுவும் சரியாக சமாளிக்க முடியவில்லை என்கிற மாதிரியான பல கேள்விகள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக எழுந்திருக்கும். இந்த ஒரு கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த சிக்கல்கள் உங்களுடைய பொறுமையை சோதித்ததோடு எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய திறனையும் உங்களுக்குள்ள வளர்த்தம் கொடுத்திருக்கும். அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் போக போக அது உங்களுடைய வாழ்க்கையில பழகையும் மீண்டும் பண இழப்புகளும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நிதி விஷயங்களில் ஏற்பட்ட இழப்புகள் உங்களுடைய மனதுக்கு மிகுந்த ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நீங்க எதிர்பார்த்த பணம் கையில் இருந்து போனது போல உங்களுக்குள்ள தோன்றியிருக்கும். ஆனா அந்த ஒரு பணத்தை நீங்க செலவுக்காக வைத்திருப்பீங்க. ஆனா அதை நீங்க தேவையில்லாத இடங்களில் செலவழித்தோ இல்லைன்னா யாருக்காவதாவது கொடுத்திருப்பீங்க. அது மீண்டும் உங்களுடைய கைக்கு வராமல் இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இன்னும் சில நேரங்களில் தவறான முடிவுகள், சில நேரங்களில் உங்களுக்கு சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அந்த இழப்பு உங்களை மெய்யவும் பாதித்து கொண்டே இருக்கும். ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைனா என்ன, பணம்ங்கிறது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதை எப்படி சரி செய்வது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நிறைய எழுந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு அனுபவம் பணத்தை எப்படி மதிக்க வேண்டும், கவனமாக கையாள வேண்டும் என்று பணத்தை பற்றிய சில விஷயங்களை உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். அதே போல இந்த தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில பணத்திலும் பிரச்சனைகள், வேலை வாய்ப்புகளிலும் உங்களுக்கு தாமதங்களும் உருவாகும். நீங்க எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் சரியான நேரத்தில் உங்களுக்கு வராமல் தாமதமானது உங்களுக்குள்ள ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கும். அந்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. ஆனா போக போக அந்த ஏமாற்றங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஏகப்பட்ட கவலைகளையும் ஏகப்பட்ட கஷ்டங்களையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அருகில் வந்தாலுமே அது கடைசி நேரத்தில் தடைபட்டு போவது போல சில எண்ணங்களும் சில விஷயங்களும் உங்களுக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். அந்த ஒரு நிலை உங்களை மனதளவில் சோர்வடைய செய்ய வைத்திருக்கும். ஆனா ஏன் இப்படி ஏற்பட்டது, எதனால இப்படி ஏற்பட்டது என்று எதுவுமே உங்களுடைய மனதிற்குள் தெரியாமல் இன்னமும் நீங்கள் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டே இருப்பீங்க. எப்போது என்னுடைய நேரம் வரும் என்ற ஒரு கேள்வி உங்களை தொடர்ந்து துரத்தி கொண்டேதாங்க இருக்கும். ஆனா அந்த தாமதங்கள் உங்களை இன்னும் பெரிய ஒரு வாய்ப்புக்காக தயார் செய்து கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. அது போக போகத்தாங்க உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வீண் போகாது. அதெல்லாம் சில விஷயங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே நடந்தவையாக இருக்கும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. அது எல்லாமே உங்களுக்கு போக போகத்தான் தெரிய ஆரம்பிக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நேரங்களும் எந்த அளவுக்கு மாறப்போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய
புதிய மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். அதற்கு முன்பு நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய ராசியின் அதிபதி குருவின் அமைப்பும் ராசியில் சந்திரன் திடீரென்று பணவரவை கொண்டு வந்தும் சேர்க்கப் போகிறார். இதனால் உங்களுடைய நிதிநிலை இந்த ஒரு நேரத்தில் மேம்படுத்தக்கூடும். போதுமான அளவுக்கு பணமானது உங்களுடைய கையிலும் தங்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், பணம் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் தீர ஆரம்பிக்கும். ஆனா நீங்க நினைத்ததை விட, எதிர்பார்க்காததை விட இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய தொழிலிலும் ஒரு லாபம் கிடைக்கும். உங்களுடைய வியாபாரத்திலும் ஒரு லாபம் வந்து கிடைக்கும். போதுமான அளவுக்கு பணமும் உங்களுடைய கையில் வந்து சேர்ந்துவிடும். நீண்ட நாட்கள் பணத்தை வெளியில் கொடுத்து வாங்க முடியாமல் தவித்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் பணமானது உங்களுடைய கையில் நிச்சயமாக கிடைக்கும். கிடைத்து போதுமான அளவுக்கு சந்தோஷமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படவும் செய்யும். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே தீர்க்க முயற்சி செய்வீங்க. மற்ற நபர்களை நீங்க நம்பி வாழ்க்கையில ஏமாந்தது போதும், என்னுடைய பிரச்சனைகளை நானே முன்வந்து செய்து கொள்வேன் என்று உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைகள் என மற்றவங்களை நம்பி நீங்கள் இல்லாமல் இனிமே உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே முன்வந்து சரி பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால் அந்த ஒரு பிரச்சனைகளை உங்களால் சரி செய்யவும் முடியுங்க. இது நீடித்த வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரத்தில் போதுமான அளவுக்கு ஏதேனும் பிரச்சனைகள், தடைகள் இருந்து கொண்டு இருந்தது என்றால் அது அனைத்தையும் நீங்களே விலக்கிக் கொள்வீங்க. அதனால போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றியை இந்த ஒரு நேரத்தில் தேடி போவீங்க. உங்களுடைய பணியிடத்தில் புதிய உயரங்களை நீங்கள் எட்டுவதற்காக நீங்களே தயாராகவும் மாறவும் செய்வீங்க. வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இனிமே வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய சேமிப்பை நீங்கள் பாதுகாக்க கடுமையான நிதி விதிகளை வழிவகுத்து கொள்வீங்க. அதனால போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். முதலீடு செய்யும் பொழுது யாரையும் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். எனவே கண்மூடித்தனமாக நீங்க நம்பி வாழ்க்கையில எவ்வளவோ பணங்களை ஏமாந்திருப்பீங்க. இனிமேலும் அந்த ஒரு நம்பிக்கை என்பது நீங்க முதலீட்டு விஷயங்களில் வைப்பதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். உடல் ஆரோக்கியமானது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். புதிய நகைகள், புதிய வீடுகள் வாங்குவது போன்ற எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் எடுத்து செய்யலாம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து செய்தீர்கள் என்றால் போதுமான அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி என்பது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் உங்களிடம் இருந்து குறைந்துவிடும். பற்களோ இல்லைன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள், நோய் நொடிகள் எல்லாமே இந்த ஒரு நேரத்தில் குறைந்துவிடும். கொள்கையை இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கொள்கை, உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய தொழில் செய்ய வேண்டிய விஷயங்கள் அது அனைத்தும் உங்களுடைய குணமாக இந்த ஒரு நேரத்தில் மாறிவிடும். அதை எப்படியாவது நம்ம செய்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திற்கு நீங்க வந்து விடுவீங்க. யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய குணத்தை இந்த ஒரு நேரத்தில் நீங்க மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. அது தவறாக போனாலும் பரவாயில்லை, நான் இதை ஒரு முறையாவது செய்து பார்ப்பேன் என்கிற ஒரு எண்ணத்திற்கு நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் வந்து விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த ஒரு நேரத்தில் நடக்கவும் ஆரம்பிக்கும். மற்றவர்கள் இடத்தில் அதிக உரிமையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாலுமே நீங்க அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய் தேவையில்லாமல் நீங்க அவர்களை பற்றி தெரிந்து கொள்கிறேன், அவர்களை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன் என்று தலையிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தாங்க தேவையில்லாத அவமான குறைவு என்பது ஏற்படும். எனவே முடிந்த அளவுக்கு மற்றவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தலையிடாமல் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. இது மற்றவங்க வாழ்க்கையாக இருக்கட்டும், மற்றவங்க விஷயங்களாக இருக்கட்டும், உங்களிடம் வந்து எதுவும் கூறாமல் இருக்கும் வரைக்கும் நீங்கள் எதையும் காதில் வாங்கியும் காதில் வாங்காமல் போலவும் இருந்து கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. எனவே மற்றவங்களின் தேவைகளை நிறைவேற்றி நீங்க வைப்பீங்க. பணிபுரியக்கூடிய இடத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஒரு நேரத்தில் நடக்கவும் ஆரம்பிக்கும். மற்றவர்கள் இடத்தில் அதிக உரிமையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாலுமே நீங்க அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய் தேவையில்லாமல் நீங்க அவர்களை பற்றி தெரிந்து கொள்கிறேன், அவர்களை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன் என்று தலையிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தாங்க தேவையில்லாத அவமான குறைவு என்பது ஏற்படும். எனவே முடிந்த அளவுக்கு மற்றவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தலையிடாமல் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. இது மற்றவங்க வாழ்க்கையாக இருக்கட்டும், மற்றவங்க விஷயங்களாக இருக்கட்டும், உங்களிடம் வந்து எதுவும் கூறாமல் இருக்கும் வரைக்கும் நீங்கள் எதையும் காதில் வாங்கியும் காதில் வாங்காமல் போலவும் இருந்து கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. எனவே மற்றவங்களின் தேவைகளை நிறைவேற்றி நீங்க வைப்பீங்க.